இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு அவல் லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அவல் வந்து இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு இனிப்பு. அதனால் வந்து அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து 1 கப்பு அவல் எடுத்துட்டுருக்கேன், 1/2 கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன், 1/2 கப்பு கிட்டத்தட்ட 1/2 கப்பு வந்து தேங்காய் எடுத்துட்டுருக்கேன், 1/4 கப்பு எடுத்துட்டா கூட போகிறோம். அப்புறம் ஏலக்காய் பொடி எடுத்துட்டுருக்கேன், நெய் எடுத்துட்டுருக்கேன் ஒரு 3-4 ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரைசன்ஸும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வெறும் வானலில் தான் அவலை வந்து வறுக்க போகிறேன். நீங்கள் நெய் விட்டு வறுக்கலாம், ஆனால் வெறும் இதில் வறுத்தாலே போதும். சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக இதை வறுக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறுன்னு ஆகிடும். அது வரைக்கும் இதை வறுக்கணும். இப்போ வந்து அவல் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதை நீங்கள் உடச்சி பார்த்தா தானாகவே ஈஸியாக நொறுங்கும் அது. இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை ஆற விட்டுருவோம். இப்போ கடாயில் நெய் விட்டு அதில் வந்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா காஞ்ச திராட்சை போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து மெல்லிஸ் அவல் எடுத்துட்டுருக்கேன். எந்த அவல் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு வெல்லங்கிறது இதுக்கு சரியாக இருக்கும். ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே தேவைப்படாது உங்களுக்கு. இப்போ வந்து அதே கடாயில் அதே நெய் இருக்குன்னு அதில் இந்த தேங்காயை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். ஏன்னா தேங்காயை போட்டு நல்லா வறுத்துட்டோன்னா அது வந்து நீங்கள் கலக்கும்போது அது வீணாகாது உங்களுக்கு. ஏன்னா தேங்காயில் மாய்ஸ்சர் இருக்கு இல்லையா, அது கட்டுப்படும் அப்புறம் சீக்கிரமாக. இது நல்லா வறுத்துட்டோன்னா அது நல்லா நீங்கள் வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் வறுத்துக்கிறோம். இது நல்லா வறுபட்டுருது உங்களுக்கு, மாய்ஸ்சர் போயிடுத்து. இப்போ நான் வந்து கேஸை மூடிட்டு 2-3 தடவை இதை வெறும் வதக்கிட்டு அப்படியே விட்டேன். இப்போ வந்து இதை மிக்சியில் வந்து இந்த அவல் நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துன்னு வர போகிறேன். கொஞ்சம் கரகரன்றதாலும் தப்பு இல்லை, ஆனால் நான் ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துன்னு வர போகிறேன். இப்போ அவல் நல்லா பொடி பண்ணியாச்சு. அதை இந்த பவுலில் கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை கலந்துக்கலாம். இப்போ வந்து சின்ன ஸ்பூனால் ஒரு 1/3 டீஸ்பூன் வந்து இது போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் நான் எடுத்துட்டு அரை வெல்லம் இருக்கு இல்லையா, அதை வந்து வெறும் எய்தர் நீங்கள் ஒரு தடவை மிக்சியில் ஓட்டிக்கலாம். அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். அந்த லைட்டாக மாய்ஸ்சரும் வந்துடும் அதில். இல்லாட்டி நல்லா அதை துருவி எடுத்துட்டுலாம், இதெல்லாம் இல்லாமல் கட்டியெல்லாம் இல்லாமல். அதையும் இதில் போட்டுன்ட்டேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டுலாம். தேங்காயில் உள்ள மாய்ஸ்சர் இருக்கும், அதுக்கப்புறம் வெல்லம், இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லா உருட்டை வரும். உங்களுக்கு நம்ம தேவைன்னா அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம நெய்யே விடலை, அதாவது வந்து வெறும் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி தான் விட்டு நம்ம முந்திரி பருப்பு வறுத்தோம். அதுலேயே நம்ம வந்து தேங்காயும் வறுத்துட்டோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வறுத்த முந்திரி பருப்பையும் போட்டுடலாம். நல்லா டைட்டாக பிடிச்சா உங்களுக்கு வரும். இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி பிடிக்கணும். அப்படி உங்களுக்கு அழுத்தி பிடிக்க முடியாதுன்னா நெய் கொஞ்சம் கூட விட்டுக்கணும். சைஸ் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் பிடிச்சிக்கலாம்.
பிடிக்கும் போதே நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுட்டோன்னா அப்புறமா வந்து அது உடையாது. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. ஏன்னா அவல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வெல்லம் போட்டிருக்கோம். இதில் ஈவன் நம்ம பொட்டுக்கடலை மாவு கூட உங்களுக்கு பிடிக்கும்னா பொட்டுக்கடலை மாவு ஒரு 1/4 கப்பு போல் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அவல் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை லைட்டாக வறுத்துக்கலாம், இல்லை அவளோடையே வறுக்கலாம். வறுத்துட்டு அது வறுகடலை தான் பொதுவாக, அதை வறுத்துட்டு அதை லைட்டாக வறுத்துட்டு அதையும் பவுடர் பண்ணி இதோட கலந்துக்கலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் நியூட்ரிஷியஸான திங். பொட்டுக்கடலை இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நம்ம மொத்தமே 2 இப்போ இது முட்டை தான் நெய் விட்டோம் நம்ம. இது வந்து பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம், ஒன்றும் கஷ்டமே இல்லை. அது நம்ம தேங்காயை வறுத்துட்டு பண்ணியிருக்கிறதுனால இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் வறுக்காமல் அப்படியே மாய்ஸ்சர் உள்ள தேங்காயை போட்டால் உடனே கெட்டு போயிடும் அது. இப்போ 2 முட்டை நெய்யை வச்சு அவளோட லட்டு நம்ம பண்ணியாச்சு. அதுவும் நம்ம வெல்லத்தை வச்சு பண்ணிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அண்ட் இது ரொம்ப விசேஷமான ரெசிபி. இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய இனிப்புகளில் இது அன்றைக்கி ஸ்வீட் வந்து கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ரெசிபி. இந்த ரெசிபி வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு 10 to 15 நிமிஷம் கூட ஆகாது இது மொத்தமாக பண்ணுறதுக்கு. இந்த ரெசிபி ஈவன் பிகினர்ஸ் கூட பண்ணலாம். இது கட்டாயம் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து உங்கள் வியூஸ் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர். தேங்க்யூ.